வணக்கம். நான் உங்கள் அர்ஜுன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, லைஃபோட ஷெட்யூல் அப்படின்னா என்ன, அதை நம்ம சார்ட்டை எப்படி ரீட் பண்ணுறது, அதை ட்ராயிங்கில் எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதை நம்ம எப்படி சைட்டில் ஒர்க் கண்டிஷனுக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டுக்கு இப்போ நம்ம ஒரு 3 பைப் எடுத்துருக்கோம். இந்த 3 பைப்புமே 2 இன்ச்சு பைப் தான். ஆனால் அதோட திக்னஸை பார்த்திங்கன்னா வேரி ஆகும். ஆனால் நம்ம அந்த திக்னஸை நார்மலாக திக்னஸ்ன்னு சொல்லாமல் அதுக்கு பதிலாக ஷெட்யூல்னு சொல்கிறோம். அந்த ஷெட்யூலுக்கு ஒரு பேர் வச்சுருக்கோம். இப்போ டிஃப்ரெண்ட் டைப்க்காக ஷெட்யூல் வந்து நம்ம சைட்டில் யூஸ் பண்ணுறோம். டிஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறப்ப அதை வந்து வெறும் திக்னஸ் நம்பரை ஒரு குறிப்பிட்ட நம்பராக சொல்லாமல் அதுக்கு ஒரு கோட் வேர்டாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம 3 பைப்பு எடுத்திருக்க அந்த பைப்போட கோடு ஷெட்யூல் 80, லெஃப்ட் சைடில் இருந்து பார்க்குறோம். ஷெட்யூல் 80, ஷெட்யூல் 160, அப்புறம் XXS. இப்போ நம்ம அதை 3 பைப்பையும் பார்த்தோம். அந்த 3 பைப்புக்கும் என்ன மாதிரி விளக்கங்கள்ங்கிறத நம்ம இந்த டேபிளில் இப்போ பார்க்கணும். பொதுவாக பைப்பை நார்மல் பைப் சைஸ் இன்ச்சில் சொல்லுவாங்க. இன்ச்சில் சொல்கிறப்ப நம்ம இந்த இடம் பக்கம் இந்த சார்ட்டை 1/8 பைப்போட சைஸ் 1/8, 1/4, 3/8, 1/2, 3/4, 1, 1, 1/4, 1, 1/2, 2, 2, 1/2, 3 அப்படின்னு நமக்கு பைப் சைஸ் இருக்குது. இந்த பைப் சைஸ் எல்லா பைப்புக்குமே 1 இன்ச்சு பைப்பு ஷெட்யூல் 10, ஷெட்யூல் 20, ஷெட்யூல் 30, ஷெட்யூல் ஸ்டாண்டர்டு, ஷெட்யூல் 40, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்புக்கு ஷெட்யூல் இருக்குது. ஆனால் இந்த பைப்போட அவுட் சைட் டயாமீட்டர் வந்து எல்லா பைப்புக்குமே சேமாக தான் இருக்கும். எல்லா பைப்பு மீன்ஸ் 1 இன்ச்சு பைப்பு ஷெட்யூல் 1 10 இருக்கலாம், 1 இன்ச்சு பைப்பு 30 இருக்கலாம், 1 இன்ச்சு பைப்பு ஷெட்யூல் ஸ்டாண்டர்டாக இருக்கலாம், 1 இன்ச்சு பைப்பு ஷெட்யூல் 40 இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே ஓடிங்கிறது வந்து சேமாக தான் இருக்கும். ஆனால் அந்த ஷெட்யூல் மாற அதோட திக்னஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். திக்னஸ் அதிகமாக அதோட ஐடியும் சுருங்கிக்கிட்டே இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு இது ஒரு பைப்பு. இந்த பைப்போட நம்ம கிராஸ் செக்ஷன் வியூ பார்க்குறோம். கிராஸ் செக்ஷன் வியூவில் ஓடிங்கிறது அவுட்டர் டயா, ஐடிங்கிறது இன்னர் டயா. அந்த ஆஷ் கலரில் ஷேடடாக இருக்குது வால் திக்னஸ் மீன்ஸ் ஷெட்யூல். இந்த ஷெட்யூல் நமக்கு ஓடிங்கிறது வந்து அளவு மாறவே செய்யாது. எக்ஸாம்பிள் இப்போ 2 இன்ச்சு பைப்புக்கு வந்து 60 mm ஓடி அப்படின்னா அந்த 60 mm அப்படியே தான் இருக்கும். அந்த ஷெட்யூல் மாற ஐடியோட அளவு வேரி ஆகிட்டே இருக்கும். அப்போ ஐடியோட அளவு வேரி ஆகும். ஷெட்யூல் கூட அப்போது நமக்கு திக்னஸ் அதிகமாகும். திக்னஸ் அதிகமாக அதோட இன்னர் டேயாக குறைஞ்சிக்கிட்டே போகும். இப்போ நம்ம அந்த பைப்பு விஷயத்துக்கு வருவோம். பைப்பு இந்த படத்தில் பார்த்துருக்குறது ஒரு 3 விதமான நம்ம ஷெட்யூலில் பைப்பை எடுத்துக்கலாம். 3 விதமான ஷெட்யூலில் மொதல் இருக்குது SXXS, ரெண்டாவது இருக்குது ஷெட்யூல் 160, மூணாவது இருக்குது ஷெட்யூல் 80. இப்போ இதை நம்ம இந்த சார்ட்டில் எப்படின்னு பார்க்க போகிறோம். இது நம்ம ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம 2 இன்ச்சு பைப்போட ஓடி என்ன இருக்குது 60.33. நம்ம எடுத்திருக்க ஷெட்யூல் பைப்பு ஷெட்யூல் 80யோட திக்னஸ் 5.54, ஷெட்யூல் 160 ப்ளூ கலரில் மென்ஷன் பண்ணியிருக்குது 8.74, ஷெட்யூல் XXS பிங்க் கலர் 11.7. இப்போ இதை நம்ம அந்த பைப்பில் பார்க்க போகிறோம் மெஷர் பண்ணி. முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஷெட்யூல் XXS. அதோட நம்ம ஷெட்யூலை பார்க்க போகிறோம். அந்த ஷெட்யூல் பைப்பை நம்ம பார்க்க போகிறோம். இதோட ஓடி நார்மலாக 2 இன்ச்சு பைப்போட ஓடி 60.33. இப்போ நம்ம இதை மெஷர் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் மெஷர் பண்ணுறதுக்கு நான் டேப் கொஞ்சம் டேமேஜான டேப்பு, அதனால் நம்ம 1ஆம் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா
1ஆம் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், 70 முடியுது. அப்படிங்கிறப்ப இது வந்து 60 mm, ஓடி 60 mm. இப்போ எக்ஸ்எக்ஸ்எஸ் இதோட திக்னஸ் என்ன, நம்ம ஆல்ரெடி இந்த டேபிளில் பார்த்தோம். டேபிளில் என்ன பார்த்தோம், 11.7. நமக்கு இதில் மெஷர் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா 11.7 இருக்குது. மறுபடியும் சார்ட்டுக்கு வருவோம். சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 இன்ச்சு எல்லோ கலரில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்புறம் பிங்க் கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். என்ன போட்டிருக்கோம், 11.7. இப்போ நம்ம ஷெடியூல் 160 பார்க்க போகிறோம். 160யோட திக்னஸ் 8.74. இப்போ நம்ம எடுத்துருக்குது 160 ஷெடியூலோட பைப்போட இதை எடுத்துருக்கோம். இப்போ இதை நம்ம மெஷர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அவுட்டர் டேயா மென்ஷன் பண்ணுறோம். அவுட்டர் டேயா பார்த்திங்கன்னா 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், 7ல் முடியுது. 7ல் முடியுதுன்னா 60.33. நம்ம ஓடி 2 இன்ச்சு பைப்போட ஓடி 60.33. நம்ம இது வந்து டேப்பில் மெஷர் பண்ணுறதுனால ஒரு முன்னப்பின இருக்கும், ஆக்யூரேட்டாக இருக்காது. நம்ம கரெக்டாக அதுக்கான எக்யூப்மெண்ட்டை வச்சு மெஷர் பண்ணோன்னா கரெக்டாக எக்ஸாக்ட் வேல்யூ இருக்கும். சரி, இப்போ அந்த 160 ஷெடியூல் பைப்போட ஓடி பார்த்துட்டோம், 60.33. அதோட திக்னஸை பார்க்கணும். திக்னஸ் 8.74. நம்ம இப்போ அந்த பைப் கட் பண்ண அந்த ஸ்லாக்லாம் இருக்கிறனால நமக்கு வந்து 10க்கு மேலே தெரிகிற மாதிரி இருக்குது. ஆனால் 160 ஷெடியூல் பைப்போட திக்னஸ் 8.7. அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் ஷெடியூல் எக்ஸ்எக்ஸ்எஸ். இதோட ஓடி என்ன பாருங்கள், 1லேருந்து நம்ம மெஷர் பண்ணியிருக்கோம், 7ல் முடியும். மீன்ஸ் 2 இன்ச்சு பைப்பு எக்ஸ்எக்ஸ், எஸ்ஸோட ஓடியும் 60 தான். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம 2 இன்ச்சு பைப்பு எந்த ஷெடியூலாக இருந்தாலும் அதோட ஓடிங்கிறது வந்து சேமாக தான் இருக்கும். ஐடிங்கிறது தான் மாறும். ஐடிங்கிறது எதை பேஸ் பண்ணி மாறுதுன்னா திக்னஸை பேஸ் பண்ணி மாறுது. திக்னஸ் கூட மீன்ஸ் ஷெடியூல் கூட ஐடியோட அளவும் மாறுபடும். இது வந்து எக்ஸ்எக்ஸ்எஸோட நம்ம திக்னஸை பார்க்கணும். திக்னஸ் பார்த்திங்கன்னா உள்ளேருந்து மெஷர் பண்ணுறோம், எவ்வளோ வருது, 11.7. பார்த்தீங்கன்னா 11.7. சாரி, நம்ம வந்து ஷெடியூல் எக்ஸ்எக்ஸ்எஸ் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். ஷெடியூல் 160 பார்த்துட்டோம். ஷெடியூல் 80 தான் பார்க்க பாக்கி. ஷெடியூல் 80யோட திக்னஸ் பார்த்திங்கன்னா 5.54. மறுபடியும் நம்ம அந்த ட்ராயிங் போகலாம். நம்ம ஷெடியூல் 80யோட ட்ராயிங் வந்துட்டோம். இந்த ட்ராயிங்கில் நம்ம பார்த்தோன்னா 1லேருந்து மெஷர் பண்ணியிருக்கோம், 70ல் முடியுது. 70ல் முடியுது மீன்ஸ் 1லேருந்து 7ல் முடியுதுன்னா அதோட ஓடி 60 ஆகிடுச்சு. 60. இது நம்ம இதோட ஷெடியூல் நம்ம என்ன பார்த்தோம், ஷெடியூல் 80யோட திக்னஸ் 5.54. 5.54னா பாருங்கள், 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், 5.54. இதை ட்ராயிங்கில் எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ 2 இன்ச்சு பைப். இப்போ இது ஐசோமெட்ரிக்கில் இது வந்து ஒரு பைப்பு. இந்த பைப்பில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 1.1. இந்த 1 வந்து நம்ம பில் ஆஃப் மெட்டீரியல். இதை வந்து இந்த மெட்டீரியல் லிஸ்ட்னு போட்டிருக்கிறத நார்மலாக எல்லா இடத்துலையும் நம்ம வந்து பில் ஆஃப் மெட்டீரியல்னு சொல்லுவோம். ஒவ்வொரு பிளான்ட்டை பொறுத்து அது வந்து பில் ஆஃப் மெட்டீரியல் லிஸ்ட் போடுவாங்க. சில இடத்துல டைரக்ட் பில் ஆஃப் மெட்டீரியலாக போட்டுருவாங்க. நம்ம இப்போ இந்த பைப்போட ஷெடியூல் எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு பார்ப்போம். இந்த பைப்பில் என்ன போட்டிருக்காங்க, 1ன்னு போட்டிருக்காங்க. 1ன்னு போட்டிருந்தா நம்ம இங்கே பில் ஆஃப் மெட்டீரியலில் 1ஆம் நம்பர் என்னென்னு போட்டோம். 1ஆம் நம்பர் பார்த்தோன்னா 1ஆம் நம்பர் 2 இன்ச்சு சைஸ், 2 இன்ச்சு. அப்புறம் கிளாஸ் என்ன போட்டிருக்காங்க, ஷெடியூல் 160 ஷெடியூல் போட்டிருக்காங்க. கிளாஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஷெடியூல்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சில இடத்துல பவுண்ட் S160ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த S160 நம்ம சார்ட்டில் பார்க்கணும். பார்த்திங்கன்னா தெரியும், 2 இன்ச்சு பைப்பு, அதோட ஷெடியூல் 160. 2 இன்ச்சு பைப் பார்த்தோன்னா
8.74. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சாட் எப்படி செக் பண்ணணுங்கிறத இப்போ எடுத்துக்காட்டுக்கு இன்னொரு 3 இன்ச்சு பைப்போட ஒரு 3 இன்ச்சு பைப்போட நம்ம ஷெடியூல் என்ன, அதை எப்படி மெஷர் பண்ணி பார்க்குறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இது ஒரு ஐசோமெட்ரிக். இந்த ஐசோமெட்ரிக்கில் இது வந்து 1ஆம் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1ஆம் நம்பர் என்னென்னு பில் ஆஃப் மெட்டீரியல் நம்ம பார்த்தோம்னா, பில் ஆஃப் மெட்டீரியலில் என்ன போட்டிருக்காங்க, நம்பர் 1 ஐட்டம் கோட், பைப், டிஸ்கிரிப்ஷனில் என்ன போட்டிருக்காங்க, பைப் MET A106 கிரேட் B 80. அப்போது 80 ஷெடியூலோட பைப் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 80 ஷெடியூலோட திக்னஸ் என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நான் 2 மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு 80 ஷெடியூல் அதோட திக்னஸ் 7.62, பைப் சைஸ் 3 இன்ச்சு. அதுக்கப்புறம் ஷெடியூல் 30யோட தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஷெடியூல் 80யோட மென்ஷன் பண்ணியிருக்கோம். 30யோடது 4.78, 80யோடது 7.62. இதோட ஓடி பார்த்தோன்னா ஓடி 88.90. இப்போ இது ஒரு 3 இன்ச்சு பைப். இந்த 3 இன்ச்சு பைப்பில் நம்ம ஷெடியூல் 30 எடுத்துருக்கோம், ஷெடியூல் 80 எடுத்துருக்கோம். as per drawing நம்ம 80 ஃபாலோ பண்ணுறோம். இப்போ இந்த 80 ஷெடியூலோட ஓடி பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி ஷார்ட்டில் பார்த்தது 88.90. 88.90ங்கிறப்ப நம்ம மெஷர்மெண்ட் டேப்பில் என்றைக்குமே ஒரு முன்ன பின்ன இருக்கும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்கும். 88.9 மீன்ஸ் ஆல்ரெடி 89. இப்போ நம்ம ஷெடியூல் 80யோடது பார்த்துட்டோம். ஷெடியூல் 30யோட தான் மெஷர் பண்ணல, ஆனால் அதுவும் சேம் சைஸாக தான் இருக்கும் ஓடி. நம்ம அதோட திக்னஸ் பார்க்க போகிறோம். திக்னஸ் நம்ம என்னென்னு பார்த்தோம், ஷெடியூல் 30யோடது 4.78, ஷெடியூல் 80யோடது 7.62. இப்போ ஷெடியூல் 80யோட திக்னஸை பார்ப்போம். ஷெடியூல் 80யோட திக்னஸ் அரௌண்ட் டேப்பில் 8ன்னு காட்டுது, ஆனால் நமக்கு எக்ஸாக்ட் வேல்யூ 7.62. இதை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கான அந்த டேப்பை வச்சு நம்ம பார்த்தோம்னா கரெக்டாக எக்ஸாக்டாக 7.62 இருக்கும். அடுத்து நம்ம ஷெடியூல் 30யை பார்க்க போகிறோம். ஷெடியூல் 30யோட திக்னஸ் as per சார்ட் 4.78. பார்த்திங்கன்னா இதுவும் ஆல்மோஸ்ட் 4.78. உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். பைப்னா என்ன, பைப் ஷெடியூல்னால் என்ன, அதை நம்ம எப்படி சார்ட்டில் பார்க்குறது, சைட் கண்டிஷனில் எப்படி இருக்கும் அப்படின்றது. வீடியோ பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது பைப்பிங் ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இதே மாதிரி எக்ஸாம்பிளோட வீடியோ போடுறேன்.